எல்லாருக்குமே மாதவிடாய் வந்த 2வது நாள். இது வந்து நீங்க இயற்கையா குழந்தை முயற்சி பண்ணாலும் சரி, ஐயுஐ பண்ணாலும் சரி, ஐவிஎஃப்எக்சி பண்ணாலும் சரி, மாதவிடாய் வந்த 2வது நாள் நம்ம ஒரு முயற்சி பண்ண போறோம். இது ஐயுஐ வழிமுறைகள முதல்ல. ஸோ மாதவிடாய் வந்த 2வது நாள் அந்த பெண்ணாகப்பட்டவங்க, மனைவியாகப்பட்டவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் தனக்கு ஒரு ஸ்கேன் செஞ்சு பார்க்குறாங்க. இதுக்கு வந்து பேசல் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கேன் எதுக்கு பண்றாங்க? இதோடைய முக்கியத்துவம் என்னன்றதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் கோஹார்ட் இந்த மாசம் எல்லா மாசமுமே 2வது நாள் எல்லாருக்குமே 2 சினைப்பையிலையுமே ஓவரியிலுமே ஒரு எதிர்பார்க்கிற அளவுக்கு முட்டை உற்பத்தியோ வளர்ச்சியோ இருக்காது. இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசம் மாசம் பார்க்கும்போது இந்த மாசம் ஏஎஃப்சி ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் 2 சினைப்பையிலுமே தோராயமா 5லிருந்து 6 ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும். 2 பக்கமும் சேர்த்து பார்த்தா ஒரு 10லிருந்து 12 ஃபாலிக்கல் உற்பத்தி ஆகும். இந்த ஃபாலிக்கலுக்குள்ள தான் எக் இருக்கு. இந்த ஃபாலிக்கல் இருக்கா? ஏறத்தாழ எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி சைஸா இருக்கா? அதை கொஞ்சம் பார்ப்பாங்க. நமக்கு எக்கை வந்து க்ரோ ஆக வைக்கிறாங்க. அப்போ ஐயுஐல நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு 1க்கு 2 முட்டை வளரணுன்றதுக்காக கொஞ்சம் மருந்து தேவைப்பட்ட கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போடுறோம். அதனால தான் இந்த செகண்ட் டே நம்ம ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சிஸ்ட் இருக்கான்னு பார்க்குறோம்.